வணக்கம் நண்பர்களே. 20 வருஷமா இந்த கார் விற்பனையில இருக்கு. ஒரு வழியா டொயோட்டா நிறுவனம் அந்த கார்ல இந்த ஒரு முக்கியமான ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்க. அது எந்த கார், என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறத பத்தியும், அதே மாரி மகேந்திரால இந்த 2 கார்களையும் வாங்குவதற்கு இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட்டான டைமு. 4,00,000 கிட்ட விலையை குறைச்சிருக்காங்க. அத பத்தியும், அதே மாரி கியா நிறுவனம் அடுத்ததா முக்கியமான ஒரு கார்ல ஈவி அப்டேட் குடுக்க போறாங்க. இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். டொயோட்டா நிறுவனத்துல ஃபார்ச்சுனர் கார் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இந்த கார் விற்பனையில் இருக்குது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட் டைமாக 2004 இந்த காரை விற்பனை கொண்டு வந்தாங்க. அதுவே நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா 2009 இந்த காரை விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. ஒரு 7 சீட்டர் கார் மாடலில் நல்ல டஃப்னஸ், நல்ல ரிலையபிலிட்டி, நல்ல ரோட் ப்ரெசன்ஸ், ஒரு ரகடான லுக்கு, அது எல்லாமே இந்த காரில் இருக்கும். ஒரு ஃபீச்சர் ரிச்சாக, ஒரு ப்ரீமியம் ரிச்சாக இருக்கிற மாதிரியான ஒரு 7 சீட்டர் கார் அப்படின்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த காரில் அப்டேட் கொடுத்தாங்க. 2016 செகண்ட் ஜென்ரேஷன் அப்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் மேஜராக எந்த ஒரு விஷயமே மாற்றலை. இப்போ அடுத்த ஜென்ரேஷன் மாடல் விற்பனைக்கு வரப்போகுது. ரீசெண்டாக டொயோட்டா நிறுவனம் ஹீலக்ஸ் ட்ரக் மாடலில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதே காரை பேஸ் பண்ணி அதே மாதிரி தான் வரப்போகிற புது ஜென்ரேஷன் ஃபார்ச்சுனர் கார் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஒரு நல்ல ஒரு எஸ்யூவிக்கான லுக் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நல்லா ஷார்ப்பாக ஃப்ரண்ட்டை மாற்றிருக்காங்க. புதிய கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த கிரில் செட்டப்பில் வரக்கூடிய குரோம் ஸ்லாட்ஸுமே புதுசாக கொடுத்துருக்காங்க. கிரில் செட்டப்புக்கு மேலே டொயோட்டா அப்படிங்கிற லெட்டர் நமக்கு வருது. எல்இடி லைட்டு, டிஆர்எல் செட்டப், இது எல்லாமே ஸ்லீக்காக மாறி இருக்கு. அடுத்து ஃபாக் லேம்ப் கீழே வரும். அந்த ஃபாக் லேம்ப் ஹவுசிங் ட்ரையாங்கிள் ஷேப்பில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியரில் போனோம் அப்படின்னா ஃபுல் வித் எல்இடி லைட் பார் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ச்சுனர் அப்படிங்கிற பேட்சிங் கீழே வருது. ஸோ முன்னாடி இருந்ததை விட வரப்போகிற மாடலில் இன்னுமே ஒரு அக்ரெசிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா ஸ்கல்ப்டட் பம்பர் செட்டப் வருது. ரியரில் டிவல் எக்ஸாஸ்ட் பைப் கொடுக்குறாங்க. ரூஃப் மவுண்டட் ஸ்பாய்லர் வந்துடுது. பெரிய அலாய் வீல் செட்டப் கொடுக்குறாங்க. இந்த ஹீலக்ஸை டிசைன் பண்ணால் அதே TNGA-F பிளாட்ஃபார்மில் தான் இந்த வரப்போகிற ஃபார்ச்சுனர் மாடல்லையுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. இன்டீரியராக உள்ளே போகிறப்ப 2 ஸ்க்ரீன்ஸ் வந்துடும். டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், அடுத்து நமக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல், ரெண்டுமே 12.3 இன்ச்சில் வந்துடுது. 360 டிகிரி கேமரா வசதி வந்துடுது. ஒரு வழியாக இந்த காரில் லெவல் 2 ADAS டெக்னாலஜி கொடுக்க போகிறாங்க. இது என்னப்பா புதுசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போலாம் லெவல் 2 ADAS டெக்னாலஜி அப்படிங்கிறது இந்த காரோட விலை கம்மியாக இருக்க எத்தனையோ கார்களில் கொண்டு வந்துட்டாங்க. பட் ஃபார்ச்சுனர் ரீசெண்டாக எந்த அப்டேட்டும் பண்ணாததுனால அந்த ஒரு ஃபீச்சர் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. பவர்ஃபுல்லான ஒரு காரு. அப்படி இருக்கிறப்ப சேஃப்டிக்கும் நமக்கு அடாஸ் கம்பல்சரி இருந்தாகணும். ஒரு வழியாக இப்போ லெவல் 2 ADAS டெக்னாலஜி கொண்டு வர போகிறாங்க. குளோபல் மார்க்கெட்டில் முதல்ல அந்த கார் விற்பனைக்கு வரும். அதனை தொடர்ந்து நம்ம இந்தியாவிலையுமே விற்பனை கொண்டு வருவாங்க. அடுத்த அப்டேட் போனோம்னா, மகேந்திரா அப்படின்னு சொன்னாலே முழுக்க எஸ்யூவி ரக கார்கள் தான். எஸ்யூவி ரக கார்களை வச்சு அதுக்காகவே ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னா அது மகேந்திரா தான். பட் ஒரே ஒரு காரை தவிர, அது எந்த கார் அப்படின்னா மராசோ அப்படிங்கிற ஒரு காரு. முக்கியமான ஒரு காரு, 7 சீட்டர் காரு, MPV ரகத்தில் வரக்கூடிய காரு. இருந்தாலும் இந்த காருக்கான வரவேற்பு அப்படிங்கிறது மகேந்திரா எதிர்பார்த்த அளவுக்கு இப்போ வரைக்குமே போகல. லான்ச் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை. இருந்தாலும் டீலர் சைடில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா எக்கச்சக்கமான டீலர்கிட்ட இந்த மராசோடைய ஸ்டாக் இருக்கும். அந்த ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும், சேல்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காருக்கு அட்ராக்டிவாக 4.25 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்க டீலர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா யார் யார்ட்டெல்லாம் பழைய ஸ்டாக் இருக்கோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபர் கொடுப்பாங்க. 2025 மாடலுக்கு 4.25 லட்சத்துக்கிட்ட நமக்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காரில் இருக்க ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், 7 இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் ஸ்க்ரீனு, ரியர் வியூ கேமரா, ஹெட்லைட்டில் ஃபாலோ மீ ஹோம் ஃபியூச்சர் இருக்குது, கார்னரிங் ஃபியூச்சர் இருக்குது, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. 7 சீட்டர் மற்றும் 8 சீட்டர் 2 ஆப்ஷனில் நமக்கு கொடுக்குறாங்க. 3 ரோவையும் ஃபோல்ட் பண்ணாமலே 190 லிட்டர் கிட்ட நமக்கு பூட் ஸ்பேஸும் கொடுக்குறாங்க. டிசைன் வைஸும் பார்க்க நல்லாயிருக்கும். நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின் கொடுக்குறாங்க. 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொடுக்குறாங்க. 6 ஸ்பீடு மேனுவல் ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு போனோன்னா 14 16 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனையில் இருக்குது. இப்போ இதுக்கு தான் 4.25 லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. எர்டிகாவுக்கு போட்டியாக எர்டிகா அளவுக்கு சேல் ஆக வேண்டிய ஒரு காரு. பட் சேல்ஸ் பெருசாக போகலை. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப காமனாக சொல்கிற ரீசன் ப்ரைஸ் தான். இப்போ எர்டிகா பொறுத்த வரைக்கும் பேஸ் மாடலோட ப்ரைஸு 9 லட்சம், டாப் எண்டு போனோம் அப்படின்னா 13 லட்சம். அப்போ எர்டிகாவில் நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய டாப் எண்ட் எடுத்தாலே உங்களுக்கு எக்ஷோரூம் ப்ரைஸ் 13 தான் வருது. பட் மராசோவில் பேஸ் மாடல் எடுக்க போனோம் அப்படின்னாலே 14 லட்சம் வருது. அப்போ விலை ஒரு முக்கியமான ஃபேக்டராக பார்க்கப்படுது. என்னதான் வசதிகள் இருந்தாலும் விலை அதிகமாக இருக்கே அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த ப்ரைஸை தாண்டி இந்த மராசோ கார் ஹிட் ஆகாமல் போனதற்கு என்ன காரணமாக இருக்கும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
அதனைத் தொடர்ந்து பார்த்தோன்னா இன்னொரு கார் XUV 400 மகேந்திரா நிறுவனம் ஆரம்ப காலத்திலேருந்து விற்பனையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிக் காரு. XUV 300 காரை பேஸ் பண்ணி தான் இந்த 400 காரை வந்து டிசைன் பண்ணாங்க. பட் இப்போ வரக்கூடிய எலக்ட்ரிக் கார்களை ஃபியூச்சரிஸ்டிக்காக வந்து கொண்டு போயிட்டாங்க. இதனால் இன்னுமே வந்து ஸ்டாக் வந்து இருக்குது XUV 400 காரை பொறுத்த வரைக்கும். அப்போ இந்த காரையுமே ஸ்டாக்கை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2025 மேனுஃபேக்சரிங் மாடலுக்கு மட்டும். அதுவே 2026 மேனுஃபேக்சர் மாடலாக இருந்துச்சு அப்படின்னா 2 லட்சம் ரூபாய் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து மகேந்திராவில் மராசாவோ XUV 400ஓ இல்லைனா விலை கம்மியாக ஆஃபரில் ஒரு நல்ல கார் வாங்கணும்னு பிளானில் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோன்னா ஒரு ஃபெயிலியர் மாடல் கார் ஐசி இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து பெருசாக ரீச் இல்லை. ஒரு காரை எப்போ வந்து வெற்றி அடைஞ்ச கார் இல்லைனா தோல்வி அடைஞ்ச கார் அப்படின்னு சொல்லுவோன்னா கன்சிஸ்டண்ட்டாக அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகிட்டே போகுதா அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த வகையில் சைரோஸ் காரை பொறுத்த வரைக்கும் லான்ச் ஆன சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா போணுச்சு. இப்போ 2025 அந்த ஆரம்பத்தில் ஒரு 3-4 மாதம் எடுத்துக்கிட்டோன்னா 5000 கார்கள் கிட்ட விற்பனை பண்ணாங்க. பட் அப்படியே போக போக பார்த்தீங்கன்னா விற்பனை ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு போன வருஷம் ஜனவரியில் எடுத்துக்கிட்டோன்னா 5000 கார் விற்பனை ஆனிச்சு. இந்த வருஷம் ஜனவரியில் 500 கார் கூட சேல் ஆகலை. இப்போ 5000 போன இடத்துல ஒரு 3000 4000 அந்த மாதிரி இருந்தால் கூட ஓகே தான், அது வந்து ஓரளவுக்கு மூவ் ஆகி வந்துடும் சொல்லலாம். பட் 5000 எங்கே இருக்குது, 500 எங்கே இருக்குது? அப்போ அந்தளவுக்கு சேல்ஸுங்கிறது மோசமாக போயிருச்சு. இப்போ இந்த காரில் EV அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. டிசைன் வைஸ் வந்து சேஞ்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஐசி இன்ஜின் மாடல் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ரண்ட்டில் 2 கிரில் ஓப்பனிங் வந்து வரும். பட் EVயில் ஒரே ஒரு ஓப்பனிங் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஆக்டிவ் ஃப்ளாப்ஸ் வந்து கொடுக்குறாங்க. தேவைப்படுறப்ப மட்டும் அது வந்து ஓப்பன் ஆகும். ஏரோடைனமிக்காக எஃபிஷியண்ட்டாக வந்துருக்கும். எனர்ஜி கன்சம்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 17 இன்ச்சில் அலாய் வீல்ஸ் கொடுக்குறாங்க. டியூவல் டோன் ஃபினிஷில் வர மாதிரி தராங்க. அதாவது மேலே வரக்கூடிய ரூஃப் ரெயில் வந்து நார்மலாக ஐசி இன்ஜின் மாடலில் ஒரு கேப் வந்து வரும். பட் EV மாடல் வந்து கேப் இல்லாமல் ஒரு ஃப்ளஷ் ஃபிட்டடாக ரூஃப் ரெயில் செட்டப் வந்து வர மாதிரி கொடுக்குறாங்க. இதை தாண்டி புதிய கலர் ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து இன்டீரியராக கொடுக்கலாம். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் ரெண்டுமே 12.3 இன்ச்சில் நமக்கு வந்துடும். பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 4 விதமாக டிரைவர் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், வென்டிலேட்டட் சீட்ஸு, 64 கலரில் ஆம்பியன் லைட்டிங் சிஸ்டம், 8 ஸ்பீக்கர் ஹர்மான் கார்டான் சவுண்ட் சிஸ்டம். சேஃப்டிக்குன்னு பார்த்தோன்னா 360 டிகிரி கேமரா, லெவல் 2 ADAS டெக்னாலஜி, டேஷ்கேம் வித் டிவல் கேமரா, 6 ஏர்பேக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பேட்டரி பேக்னு போகிறப்ப 2 பேட்டரி பேக் வந்து கொடுப்பாங்க. சிங்கிள் மோட்டார் ஃப்ரண்ட் வீல் டிரைவ் சிஸ்டம் மட்டும்தான் வந்து வரப்போகுது. லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி தான் கொடுக்க போகிறாங்க. எக்ஸைடோட பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறாங்க. 475 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 14 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய் விலையில் இந்த கார் விற்பனைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஆல்ரெடி ஐசி இன்ஜின் மாடல் பெருசாக ரீச் ஆகாமல் தோல்வியை தான் வந்து சந்திச்சிருக்கு. இப்போ EV மாடல் எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.